Hi guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். புது மாசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம். ஐ எம் so excited. ஒரு ஃப்ரெஷ் பிளாஸ்ட் ஆஃப் கலர் நம்மளுடைய வீடியோஸில் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர் தீமில் இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கலர் தீம் மாற்றலாம், இந்த மாதத்துக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு கலர் தீம் மாற்றிருக்கேன். இட்ஸ் வெரி ரிஃப்ரெஷிங் அண்ட் ஃபியர்ஸ். அப்படி இருக்குது என்னுடைய ஸ்டுடியோவே இப்போது. பட் எனிவேஸ் இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்தோட ஃபஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஹால் வீடியோ காமிக்கலான்னு நினச்சேன். 2 கேட்டகரிஸ் இருக்குது. நான் ரீசெண்டாக வாங்கின சில பர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ஏகப்பட்டது இருந்ததா. நான் வேற கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல இதை ஷூட் பண்ணுறேன்னா, ஸோ எது சிம்பிளாக முடியுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி பர்ஃப்யூம் வீடியோ எடுத்திருக்கேன். ரீசெண்டாக பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் நான் கலெக்ட் பண்ண சில பர்ஃப்யூம்ஸ், அதனுடைய ரிவ்யூ ஹால், அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து லாஸ்ட் மந்த், அதுக்கும் முந்தின டிசம்பரோட செகண்ட் ஹாஃப்லேருந்து நான் வந்து பிக் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக வாங்கின புது லான்ச்சஸ் நான் வந்து உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிங்க் பைனாப்பிள் சர்ப்ரைஸ். இதில் உங்களுக்கு ஸ்வீட் பிங்க் பைனாப்பிள், பாம் சுகர் அண்ட் சன் ட்ரென்ச் நெக்டார் இருக்குது. பேசிக்லி இது ஒரு சூப்பரான சம்மர் அப்ராப்ரியேட் ஃப்ரேக்ரன்ஸ். பைனாப்பிள் வாசனை தூக்கி அடிக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரூட்டியாக இருக்குது. இந்த கேட்டகரியில் வருது. உங்களுக்கு வந்து நல்லா டே டைமில் ஃப்ரெஷ்ஷாக வைப்ரண்ட்டாக போடுற மாதிரியான ஒரு வாசனை வேணும் அப்படின்னா இந்த பர்ஃப்யூம் நீங்கள் தாராளமாக அந்த ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட கலெக்ஷன் வந்துட்டு இப்போ 649 சேல், 70% சேல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைமில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுடைய ஆக்சுவல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, 1600, 1700 இப்படி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாடி மிஸ்ட் வாங்க வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணணுமா இருக்குது, வாங்கணுமா இருக்குன்னா ஆஃபர் டைமில் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது. நான் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது, பட் டெஃபினட்டாக கொஞ்சம் வெயில் நிறைய ஆகும்போது எனக்கு லைட்டாகவும் ஃப்ரூட்டியாகவும் ஏதாவது போடணும் அப்படின்னும்போது இது வந்து எனக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்க போகுது. நல்ல ஒரு கேர்லியான வாசனை. இதுக்கு வந்துட்டு அந்த விக்டோரியா சீக்ரெட்டோட பியூர் செடக்ஷன் அது வந்து செம்ம ஒரு அக்கா ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் வர மாதிரி இருக்குது. நல்ல ஒரு டேங்கியான கேண்டீடு பைனாப்பிள் ஃப்ரேக்ரன்ஸ். அதில் பைனாப்பிள் மட்டும் இருக்காது, பட் கேண்டீட் ஃப்ரேக்ரன்ஸ் நிறைய இருக்கும். இதில் பைனாப்பிள் கொஞ்சம் தலை தூக்கி இருக்குது. சூப்பர் அப்ராப்ரியேட்டான சம்மர் பர்ஃப்யூம் இது. அடுத்தது ஒரு சம்மர் பர்ஃப்யூம் தான். இது வந்து லவ் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இதில் உங்களுக்கு சனி, சாங்க்ரியா, பிரைட் மெலன் அண்ட் மிஸ்டி வாட்டர்ஸ் இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஃப்ரெஷ் ஃப்ரூட்டி வாசனை. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு கேர்லியான ஒரு வாசனை அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு யூனிசெக்ஸ் வாசனை தான் இது. அஃப்கோர்ஸ் அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியே வச்சுருக்காங்க. எனக்கு இந்த பேக்கேஜிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சது. கிளாஸியாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது. அண்ட் வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் மெலன் வாசனை. ரொம்ப வாட்ரியான ஒரு வாசனை. புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? ரொம்ப லைட்டாக இருக்கும், ஏரியாக லிக்விடியாக இருக்கிற மாதிரியான ஒரு வாசனை. டெஃபினட்டாக லாஸ்டிங்காக இருக்குது. இது நம்மளுடைய பாடிலையும் சரி, ட்ரெஸ்லேயும் சரி. நான் வந்து எப்போ லேயர் பண்ணாலும் என்னுடைய பாடியில் அடிச்சுட்டு மட்டும் விட மாட்டேன், ட்ரெஸ்லேயும் அடிச்சிருவேன். ட்ரெஸ்ஸில் அடிக்கும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாடி ஸ்ப்ரேலாம் இருக்குது பார்த்தீங்களா. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் கலர் ஸ்ப்ரேயும் இருக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். இப்படி இருக்கிறதுலாம் வந்துட்டு எங்கே உங்களுக்கு பர்ஃப்யூம் வந்து அந்தளவுக்கு அந்த மார்க் தெரியாமல் இருக்கோ அந்த இடத்துல கிட்ட வச்சுட்டு இப்படி அடிச்சிங்கன்னு வைங்களேன், அது வந்து வாசனை ரொம்ப நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதெல்லாம் பண்ணாமலே இந்த ஒரு பர்டிகுலர் வாசனை வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட் ஆகுது நல்லாவே. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அகெயின் அந்த மாதிரி நல்லா வாட்ரியான லைட்டான அக்வாட்டிக் ஃப்ரூட்டி ஸ்மெல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், வாட்டர்மெலன் ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்க போகுது. அடுத்தது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு பிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஓஷன் பேர்ல். இதில் வந்து பெர்கமாட் ப்ரீஸ், வெனிலா ஆர்கிட் அண்ட் கோல்டன் ஆம்பர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த வெனிலா அண்ட் ஆம்பர் அதுதான் வந்து பெஸ்ட் பார்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டில். ஐ லவ் திஸ். ஆக்சுவலாக நான் நினச்சா இன்னொன்று கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பார்த்தேன் இங்கே ஏகப்பட்டது இருக்குது, நீ வாங்கி வச்சாலும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி தான் நான் ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக் வந்து 4 பாட்டில் வச்சுருக்கேன் இப்போ நான். ஸோ வேணாம், அடைக்கி வாசிப்போம். இதை விட நல்லா பிடிச்சது ஃப்யூச்சரில் மேபி வரும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஐ ஹாவ் டு சே இது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான அக்வாட்டிக் பர்ஃப்யூம் லைக் ஸ்மெல்லிங் ஒரு பாடி மிஸ்ட். இது சூப்பர் லாங் லாஸ்டிங், செம்மையான ஒரு யூனிக்கான வாசனை. என்கிட்ட இருக்க பிபிடபிள்யூ மிஸ்ட்டில் இல்லை வேறு மிஸ்ட்டில் கூட எதுவுமே இது மாதிரி இருந்ததில்ல. பாஸ் ஹியூகோ பாஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்குது.
அந்த பிராண்டில் வந்துட்டு ஒரு பெர்ஃப்யூம் இதே மாதிரி வாசனை கொடுக்கும். எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெர்ஃப்யூம். அது வந்து இந்த வாசனை அந்த வாசனை எனக்கு ஞாபகம் பண்ணுது. ஸோ ஐ ரியலி 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 லவ் திஸ். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிடிச்ச ஒரு வாசனை மாதிரி இருக்குது அட் த மொமெண்ட் இது. ஸோ திஸ் இஸ் தட். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபேமிலி பேக்கேஜிங்லேயே இருக்கிறது இந்த மிட் நைட் ஸ்விம்னு ஒன்று வந்தது. மிட் நைட் ஸ்விம்மும் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் இதே மாதிரி அக்வாட்டிக் ஸ்மெல்லிங் ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை மாதிரி தான். அது வந்து எனக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுச்சுன்னா ஓப்பன் ஏர்னு ஒரு ஓப்பன் ஸ்கை, ஓப்பன் ஏர் இல்லை, ஓப்பன் ஸ்கைன்னு ஒன்று இருக்குது. நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அது என்னன்ட்டு. இதோட அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் கொஞ்சம் அக்வாட்டிக்காக இருந்தது. அதனால் நான் நினச்சேன் சரி ஓகே ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு அந்த மிட் நைட் ஸ்விம் வந்து வாங்கலை. ஆப்வியஸ்லி என்கிட்ட இருக்க மீதி ஒரு வாசனை மாதிரியே தான் இருக்குன்றதுனால வாங்கலை. அதுதான் வந்து ரீசன். அடுத்தது வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமில் லான்ச் ஆயிருந்த ஒரு ப்ராடக்ட் ட்விங்க்லிங் மிட் நைட் ஸ்கை அப்படின்ட்டு. இது வந்து என்னுடைய ஒரு ஃப்ரேக்ரன்ஸே கிடையாது, ஏன்டா இது அப்படின்ட்டு. இது வந்து பிளைண்ட் பை. இதெல்லாம் வந்து ஆன் சைட்டுன்றனே ஐயோ அது என்ன ஆன்லைனில் வாங்கினது. இதெல்லாம் டேரெக்டாக வாசனை போய் அப்படியே சைட் பை சைடு நான் காஃபி வேறு குடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து லிட்ரலாக ஒரு ஜாஸ்மின் வாசனை. இதில் இருக்க நோட்ஸ்லாம் என்னென்னா மிட் நைட் ஃப்ளவர், ஸ்பார்க்லிங் வெனிலா அண்ட் ஐஸ்டு பெர்ரி. அந்த மிட் நைட் ஃப்ளவர் என்ன ஃப்ளவர்னு தெரில, ஆனால் லிட்ரலாக அது ஒரு ஜாஸ்மின் வாசனை தான். எனக்கு அதுதான் வந்து மேலோங்கி தெரியுது. அண்ட் அந்த வெனிலா மாதிரியே இல்லை, அது கூடலாம் சேர்ந்து வெனிலா ஸ்பார்க்லிங் வெனிலா அவ்வளோதான். அண்ட் எனக்கு வந்து இது என்னமோ பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரியே வாசனை வருதா, அதனால் எனக்கு போட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி லேயரிங் வேலை தான் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து இதை பெரிய மனசு பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை. எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் வாசனை தான் வந்து வருதா. ஸோ நாட் த ஒன் ஃபார் மீ இது. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஹைபிஸ்கஸ் பாரடைஸ். இது வந்து புது லான்ச்லாம் கிடையாது, ஆல்ரெடி இங்கே இருந்தது தான். பட் நான் வாங்கல. இதில் பிங்க் ஹைபிஸ்கஸ், ஜூசி கவா அண்ட் சன்கிஸ்ட் கோகோனட் இருக்குது. இது நல்ல ஒரு ஃப்ளாரல் கோகோனட் பேஸ்ட் வாசனை. இது வந்து எப்படி தெரியுமா எனக்கு இருக்கும், இது வந்து இந்த கோவிலுக்கெலாம் போனோன்னா தேங்காவை உடைச்சிட்டு உள்ளே பூ வச்சுட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெருமாள் கோவிலில் வந்துட்டு எங்கேயோ நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த துளசி, அந்த கோகோனட், அந்த குங்குமம், அந்த விபூதி, அப்புறம் அது கூட வச்சு தர பூ, அந்த வாசனை நமக்கு வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஒரு ஹோலி வைப் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று. இந்த மாதிரி யாருமே வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அது நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன பண்ணாலும் அந்த வாசனையை வந்து என் மனசுலேருந்து எடுக்கவே முடியலை. லிட்ரலாக நான் சொன்னது தான், ஓகேவா, அந்த தேங்காய் பூ பழ வாசனை லிட்ரலி. இதில் வந்து ஆமாம் அதே தான் இருக்குது, பழம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பூ இருக்குது. ஸோ அந்த வாசனை தான் எனக்கு வருது. நல்லா இருக்குது. ஒரு டே டைம் நீங்கள் வந்துட்டு போடலாம். ட்ரெடிஷ்னலாக அதான் அந்த வைப்ஸ்குள்ளே போகிறதுனால ட்ரெடிஷ்னலாக எங்கேயா கிளம்பும் போதெல்லாம் இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வேறு எப்பயும் ஆப்வியஸ்லி நான் இது போட மாட்டேன். டெஃபினட்டாக எங்கேயாவது கோயிலெலாம் போகிறேன் அப்படின்னா இது வந்து நான் மேபி ஆப்ட் பண்ணலாம். பட் இது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரியான ஒரு வாசனை இல்லை. இதில் தேங்காய் இருக்குது. தேங்காய் பேஸ்டு பர்ஃப்யூம்ஸ் எனக்கு மோஸ்ட்டாக வந்து பிடிச்சிரும். அட்லீஸ்ட் லேயரிங் பர்பஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது பிடிச்சிரும். ஸோ அதனால் இந்த பர்ஃப்யூம் இது ஓகே தான். நான் வந்து ஃப்ளாரல் சென்ஸ் அவ்வளோ விரும்ப மாட்டேன். ரொம்ப சில ஃப்ளாரல்ஸ், நல்ல ஃப்ளாரல்ஸ், நான் ஃப்ளாரல்ஸ் ஒன்று எனக்கு பிடிக்குது அப்படின்னா அது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் ஃப்ளாரல் பேஸ்ட் பர்ஃப்யூம்ஸ் வந்து பிக் பண்ண மாட்டேன். இந்த பியோனின்னு ஒரு வேரியன்ட் இருக்குது, இது கூட நான் அதனால தான் வாங்கலை. நிறைய பேர் அதை ட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த ஃப்ளாரல் அவ்வளோ பிடிக்கல, அதனால நான் கையே வைக்கல. ஹைபிஸ்கஸ் பாரடைஸும் அதே மாதிரி தான். பட் ஆஃபர் டைமில் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது ஃபயர் சைட் ஃப்ளரிஸ். இதுவும் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் வந்துட்டு லான்ச் ஆயிருந்தது. இது வந்துட்டு டோஸ்டட் மார்ஷ்மெலோ, பிங்க், லாவெண்டர் அண்ட் காஷ்மீர் உட்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே லான்ச் ஆயிருந்தது. பட் நமக்கு வந்து லேட்டாக தான் இங்கே இந்தியாவில் லான்ச் ஆகும். கிட்டத்தட்ட 1 year கேப்பில் தான் வந்து லான்ச் ஆகும். இதுக்கு வந்து இதுவுமே வந்து பிளைண்ட் பை தான். நான் நேரில் பார்த்து வாங்கல, ஆன்லைனில் தான் பார்த்தேன். இது ஐ ஹாவ் டு சே இது வந்து நான் நிறைய காலி பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு நல்ல ஒரு டென்ட் வந்தப்புறம் நான் வந்து ஐயோ வச்சிருவோம் அப்படின்ட்டு வச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒழுங்காக பார்க்கவே இல்லை. இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன், மேபி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் இருக்காது. சில சைட்ஸ்லாம் வந்துட்டு இமேஜ் போட்டு கீழே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இருக்காது. மொத்தமாகவே அந்த இமேஜே இருக்காது. அது கூட என்கிட்ட சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே, நீங்கள் எப்படி வாங்கினீங்க அப்படின்ட்டு.
ஸோ நான் வந்து டெய்லி ப்ரஷ் பண்ணுற மாதிரி டெய்லி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட வெப்சைட்குள்ளே போய் ஒரு வாட்டி செக் பண்ணுவேன், ஏதாவது ஆஃபர் இருக்கா, புது லான்ச்சஸ் இருக்கா அப்படின்ட்டு. அது வந்து டெஃபினெட்லி நாட் ஹெல்தி. ஆனால் நான் அது பண்ணுவேன். அப்படி பண்ணுறதுனால டக்குன்னு என்னால் செக் பண்ணி வாங்க முடியுது அப்படின்றத வந்து நான் தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டோஸ்டட் வாசனை, நல்லா டோஸ்ட் பண்ண ஒரு வெனிலா குட்னஸ், அகைன் ஒரு கோர்மாண்ட் வாசனைக்குள்ளே வர்றது. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சது. இப்போது நம்ம அப்பா சட்டைலாம் வந்து அயர்ன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அயர்ன் பண்ணோடனே ஃப்ரெஷ்ஷான சட்டை, எனக்கு எங்கள் அப்பா சட்டை ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலி. அந்த ஒயிட் ஷர்ட், யூனிஃபார்ம் அதெல்லாம் வந்து அயர்ன் பண்ண உடனே அந்த ஒரு சூடோடு எடுத்த ஒரு வாசனை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வாசனை மேலே நம்ம உடனே ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் போடுறோன்னு வைங்களேன், அது ஒரு நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியான டோஸ்டட் வாசனை கொடுக்கும். அதுதான் வந்து இது எனக்கு ரிமைண்ட் பண்ணுது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் நான் வந்துட்டு கேண்டில் வச்சுருந்தேன். அந்த கேண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை இந்த வேரியண்ட் கிடையாது, எக்ஸாக்டாக இது பேர் கிடையாது. ஆனால் அந்த கேண்டில் ஃபயர் சைட் மார்ஷ்மெலோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரியே இருந்ததா. ஸோ எனக்கு அந்த கேண்டில் பிடிக்கும். ஸோ எனக்கு இதுவும் பிடிச்சது. ஐ ஹாவ் டு சே, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்குங்க. உங்களுக்கு கோர்மாண்ட் வாசனைகள், வெனிலா பேஸ்டு ஃப்ளேவர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லவ் இட். ரொம்ப ஒரு டோஸ்டியான யம்மியான ஒரு வாசனை. ஐ லவ் இட். பிரெயின் ஃப்ரீஸ், இதான் வந்து காரணம். என்னோட பிரெயின் ஃப்ரீஸ் அண்ட் மவுத் ஃப்ரீஸ் அண்ட் எனக்கு தெரியுது லிட்டரலாக என் வாய் இப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, டிசம்பர் மாதம் ஒரு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ஹால் ஒன்று காமிச்சிருந்தேன். அதில் இந்த 2 ப்ராடக்ட் காமிச்சிருந்தேன். ஸோ நான் நினச்சேன் சரி இதையும் வந்து பற்றி பேசிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது கூட லான்ச் ஆன சில வேரியன்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் டீடைல்ஸ். ஸோ இது வந்துட்டு 1000 கிறிஸ்மஸ் விஷஸ், 1000 விஷஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிறிஸ்மஸ் டைம் எடிஷனாக லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட். நல்ல ஒரு மைல்டு ஊட் பேஸ்ட் மாதிரியான ஊட் இல்லை வுட் பேஸ்ட் ஃப்ளாரல் வாசனை மாதிரி ஒரு வாசனை. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது இதுக்கு, பட் ஓகே, இது ஓகே. அகைன் லேயரிங், எனக்கு அவ்வளோ பிடிக்காத சில பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து லேயரிங்காக யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து வந்து இந்த லவ், இந்த வேரியண்ட்லேயே வந்து சிலது இப்போ தான் லான்ச் ஆகிருந்தது ஜனவரி மாதம். ஸோ இந்த லவ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்குங்க. ஐ லவ் திஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிட் கோர்மாண்ட் குட்னஸ். இதில் என்ன இருக்குன்னா பப்ளி ரோஸ், ஸ்வீட் ஸ்ட்ராபெரி அண்ட் பிங்க் சுகர். இது வந்து ஸ்ட்ராபெரி நோட் அந்த ஒரு கேண்டி வாசனை தருது. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டான ஒரு ஸ்வீட் கேண்டி வாசனை கொடுக்குது. செட்டில் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான கூயி ஒரு வெனிலா கேக் மாதிரி ஒரு வாசனை ஒன்று வருது. அது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் அடித்தோடனே மோந்து பார்த்தோன்னே இன்னொரு கேண்டி வாசனை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு அந்த கேண்டி வாசனை, அந்த ஷாம்பெயின் டோஸ்ட்டுன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது, அது கொடுக்குற அந்த வாசனை வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது நான். எனக்கு வந்து திடீர்னு பிடிக்கும், திடீர்னு பிடிக்காது, பட் மெஜாரிட்டி டைம்ஸ் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இது செட்டில் ஆனோடனே இது லாஸ்ட் ஆகிற தன்மையும் சரி, இது கொடுக்குற அந்த ஒரு வார்ம்த்தான ஒரு ஃபீலிங்கும் சரி, செம்மையாக இருக்கும். இந்த லவ் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிட்டேன், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு புஷ் அந்த லவ் உங்ககிட்ட. அடுத்தது ஹோப் வந்துட்டு இந்த ஒரு பேக்கேஜிங் சீரீஸ்லேயே வந்து லான்ச் ஆனது. ஆனால் இங்கே என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஷிம்மர் மிஸ்ட். ஏன்னா நான் வாங்க நினச்ச டைமில் வந்துட்டு நார்மல் ஹோப் என்கிட்ட இல்லை. அதனால் இது வந்து டைமண்ட் ஷிம்மர் மிஸ்ட். இதில் வெல்வெட் பீச், வெனிலா மெரின் அண்ட் க்ரீமி ஜாஸ்மின் இருக்குது. அகெயின் எனக்கு வந்து லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆன மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் தான், வாசனை தான் இது. நாட் அ ஃபேன். அண்ட் ஆல்சோ இந்த கிளிட்டர் ஓகே நல்லாயிருக்கும், ஆனால் இந்த கிளிட்டர் தெரிகிற மாதிரி நம்ம எங்கேயும் எதுவும் பண்ண போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் குவைட் டிசப்பாயிண்டட். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இதில் இருக்க பீச் வந்து ரொம்ப பீச்சாக, ஒரு ஸ்ட்ரைக்கிங் பீச்சாக இருக்குது. அந்த ஒரு புளிப்பான வாசனை அப்படியே இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து அடித்து தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃப்ளாரல் நோட்ஸ் அந்தளவுக்கு வரல, பட் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இது. எனக்கு இந்த ஸ்னோயி பீச் பெரி கூட இப்போது வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரட் கிடையாது. அகெயின் நான் சொன்னல அந்த கேண்டிட் வாசனை, அவ்வளோ ஸ்வீட் வாசனைகள் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நான் லாஸ்ட்டாக வந்து ரேட் பண்ணுவேன் இந்த வின்டர் பீச் மார்ஷ்மெலோ ஹோப் வேரியண்ட். அடுத்தது வந்துட்டு ஜாய் சுகர்ட் ஸ்னிக்கர்டூடில். இந்த சுகர்ட் ஸ்னிக்கர்டூடில் இருக்க கேண்டில் நான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பேக் பண்ணுற மாதிரியான ஒரு குக்கி வாசனை கொடுக்கும். ஸ்பைசி குக்கி வாசனை மாதிரி. அந்த நிறைய கார்டமன், அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் போடுவாங்கள்ல, ஜிஞ்சர், இந்த பேஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பைசி கோர்மாண்ட் வாசனை இது. இது வந்து ரொம்ப சில கேட்டகரி ஆளுங்களுக்கு தான் வந்து பிடிக்கும். இது ரொம்ப 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 யூனிக்கான ஒரு வாசனை. அதுவும் முக்கியமாக பாடி ஸ்ப்ரேன்னு போடும்போது வர இடத்துல. இதில் வந்து ஸ்னிக்கர்டூடில் ஸ்பைஸ்,
க்ரீமி வெனிலா அண்ட் சுகர்ட் மஸ்க் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. ஆனால் ஓவராக போயிட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான், என்னாலே தாங்க முடியாது. கரெக்டாக அளவாக வச்சுக்கணும். 3 ஸ்ப்ரிட்ஸ் போதும். ஆல்சோ இது சூப்பர் லாங் லாஸ்டிங். ஸோ 3 ஸ்ப்ரிட்ஸ் அண்ட் யூ ஆர் குட் டு கோ. இதுலேயும் வந்துட்டு நான் கொஞ்சம் காலி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் நான் வந்து காலி பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது அதுக்கப்புறமா கிடைக்க மாட்டேங்குது. கண்ணிலே பார்க்கல நான் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரில் வாங்கினேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதே மாதிரி பீஸ்னு ஐஸ்டு ராஸ்பெரின்ட்டு ஒன்று இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப 1000 விஷஸ் மாதிரியே இருந்தது. 1000 விஷஸை விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக இருந்தது. அது வந்து பர்ஃப்யூமியாக இருக்கும். அது வந்து இந்த ஐஸ்டு ராஸ்பெரி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக பளிச்சுன்னு வைப்ரண்ட்டாக இருந்தது. டெஃபினட்டாக அது நான் அவ்வளோ விரும்ப மாட்டேன். அதனால் அப்படியே தூக்கி அதை ஓரமாக வச்சேன். அதை நான் வாங்கலை. பட் ஐ வாண்ட் டு சே அது இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டி வாசனை கொஞ்சம் அந்த 1000 விஷஸோட வைப்பில் இருக்கும். ஸோ அது பட் ஐ ரியலி லைக் திஸ். உங்களுக்கு வந்து இந்த கோகோனட் க்ரீம் பை, வெனிலா அந்த ஸ்வீட் சைடே வராது. அந்த கோகோனட் க்ரீம் பை கொஞ்சம் அது கிட்ட வரும். மீதி எதுவுமே பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதில் வாசனை பிடிச்சதே இல்லை. ஆஹா, ஐ லவ் திஸ். இது வந்து இந்த சோல்டி ஜெனேரோட டோஸ்டட் கேரமல், அது பேர் தெரில. ஆனால் ரீசெண்டாக நான் வாங்கின ஒரு பர்ஃப்யூம்க்கு எக்ஸாக்ட் டூப் மாதிரி இருக்குது. அண்ட் லேயரிங் பண்ணுறதுக்குலாம் வந்து இது பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. இதுவும் ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்கும் போட்டேன்னு வைங்களேன், ஆஹா, எனக்கு அப்படியே நாக்கு ஊறும். அந்த மாதிரி இருக்குது வாசனை லிட்ரலாக. ஸோ பர்ஃப்யூம்ஸ் இவ்வளவு தான். அப்புறம் ஒரு 70% ஆஃபில் வந்துட்டு நான் சானிடைசர்ஸ் 2 பிக் பண்ணேன். ஒன்று வந்து ட்விஸ்டட் பெப்பர்மெண்ட், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஐஸ்டு சினமன் ரோல் அப்படின்ட்டு ஒன்று, அதுதான் பேர்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டும் கரெக்டாக சொல்லிட்டேன். ட்விஸ்டட் பெப்பர்மெண்ட் வந்து நான் பர்ஃப்யூமே வச்சுருக்கேன். அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அது என்னுடைய ஒரு ஜிம் ஃப்ரேக்ரன்ஸ், நல்லா ஒரு மென்தாலி ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு சானிடைசரில் போடும்போது நல்லா இருக்குது. டக்குன்னு 4 ஹால்ஸ் எடுத்து தின்னுட்டு, மென்டாஸ் எடுத்து தின்னுட்டு அப்படியே அப்படின்ட்டு விடுற மாதிரி இருக்குது வாசனை. அப்புறம் ஐஸ்டு சினமன் ரோல் வந்துட்டு டெஃபினட்டாக அந்த ஒரு கர்மான் வாசனை இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் வந்து ஏதோ நீங்கள் நல்ல ஒரு குக்கி பேட்டரில் இல்லைன்னா நல்ல டெக்கடண்ட்டான ஒரு கேரமல் சினமன் குக்கி எடுத்து அப்படியே தின்னுட்டு மோந்து பார்த்தா எப்படி இருக்கும் கை, அந்த மாதிரி ஒரு வாசனை. இது ரெண்டும் கலந்தா ஒரு மாதிரியா வருது. ரெண்டையும் கலக்காதீங்க. ஸோ சானிடைசர்ஸ் இது 2 நான் வந்து பிக் பண்ணேன். அவ்வளவுதான், ஹாலுக்கு முடிஞ்சது. இது வந்து ரீசெண்டாக நான் பிச்சு வாங்கினது, ஒரேடியாக வாங்கினது கிடையாது. பட் நான் கவனித்தேன், ஓவரால் ஹால் காமிக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தபோது கவனிச்சதில் இதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஷேரே பண்ணலையே அப்படின்னு நினச்சேன். இதில் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த 2 பர்ஃப்யூம் தான். பட் வேறு ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய வேறு வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஐம் ஸோ சாரி, கொஞ்சம் ஆர்வக்கோளாறுபட்டு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு. 90% இதெல்லாம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட அஃபிஷியல் வெப்சைட், இல்லைன்னா விஆர் மாலில் சென்னையில் உங்களுக்கு ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் நான் வாங்குவேன். அது இல்லை அப்படின்னா நைக்காவில் வாங்குவேன். அப்படியும் இல்லைன்னா அமேசான், இந்த வெப்சைட்ஸில் தான் நான் வந்து வாங்குறது உண்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஜான்ராவில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். இதில் வேறு ஏதாவது உங்களுடைய ஃபேவரட்ஸ்லாம் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்குறேன். பை.